ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னடா கொல்லியில் கத்தி வச்சு நின்று இருக்கான் பார்க்குறீங்களா? வேலைன்னு பார்ப்பீங்க, ஆனால் வேலைலாம் எதுவுமே இல்லை. வேலையை விட்டு நின்றுட்டல, அதனால் வீட்டில் சும்மா இருந்தேன். ஒரு 2 நாள் மதியம் தூங்கிட்டேன். ஒரு ஆம்பளை பையன் தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சரியான திட்டு விட்டாங்க. இதனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சரியான சண்டையே வந்து போச்சு. சரி, இதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு மரியாதை போய்டும். அதனால் நாமளே கத்தி எடுத்து கொல்லிக்கு வந்து வேலி ஓரமாக நிறைய முள்ளு செடிலாம் இருந்தது. அது அந்த கத்திரிக்காய் செடி அரைச்சின்னு இருந்தது. அதனால் கத்தி எடுத்து நல்லா மாங்கு வெட்டி கிடாச்சிட்டேன். இதனால் கொஞ்சம் செடி வந்து நல்லா ஊட்டமாக அதான் வரும். சரி, நம்மளுக்கு ஒரு டிராயிங் ஆர்டர் வந்தது. ஒரு மேரீடு கப்பல் ஒரு தாலி கட்டுற மாதிரி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு இந்த டயக்ராம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வரைஞ்சிட்டேன். ஆனால் கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் மன வருத்தமாக இருந்தது. சரி, அவங்க ஒருத்தவங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன். சரி, உங்களுக்கு இந்த மாதிரி டிராயிங் ஆர்டர் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவேன். எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது. இப்போ நல்லா கோலாகலமாக நடக்குது. இன்றைக்கி வந்து மொத்தம் 21 நாள் நடக்கும். 21 நாள் 21 நாள் 3 கொஞ்ச நாள் வந்து அமிஞ்சி திருவிழான்னு சொல்லுவாங்க. மற்ற நாள்லாம் நல்லா ஓரளவுக்கு கிராண்டாக நடக்கும். இன்றைக்கி வந்து 3ஆம் நாள் திருவிழான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அந்த குதிரை வந்து ஒரு மாதிரியே அப்படி தாவி வர மாரி சூப்பராக சாமிலாம் ஜோடிச்சிருந்தாங்க. நானும் ரக்ஷனும் ஊர் சுற்றி வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். எங்கள் தெரு வரைக்கும் வந்தோம். அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் சும்மா ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக 2 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து ஒரு அண்ணன் வந்து இங்கெல்லாம் யூடியூப்பில் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுனே இருந்தார் எங்கள் ஊரில். இந்த அண்ணன் ஒரு ஹாய் காட்ட சொன்னேன், ஹாய் காட்டினார். நல்லா பயங்கரமாக செலிப்ரேஷன் இருந்தது. அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். சரி, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.